நீ காலையில என்ன சாப்பிட்டேன்னு இது ரொம்ப பிடிக்கும். காலையில என்ன பிடிக்குமா? இல்லை காலையில காலையில் வந்துட்டு இருக்குல்ல, அதில் எண்ணெய்க்கு போடுறது ரொம்ப பிடிக்கும். சேமியா பிடிக்குமா உப்பா பிடிக்குமா? சேமியா தான். சாப்பாடு கொடுக்குறாங்க டெய்லியும். டேஸ்டாக இருக்கா? உண்மையை சொல்லுங்க. சத்துணவு டீச்சர் இருந்ததுனால சொல்லுவாங்க. நல்லா இருக்கா? டெய்லி விட்டு கொடுத்துறாங்களா? சின்னஞ்சிறு பள்ளி மாணவர்களோட உட்கார்ந்து அப்படியே அவங்க கூட சத்துணவு சாப்பாடு சாப்பிட்டு பல விஷயங்களை பேசியிருக்காங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த இடத்த சரி பண்ணிடுங்க, 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களை இதை உடனடியா எடுக்க சொல்லுங்கன்னு அதிரடியாக உத்தரவு விட்ட மாவட்ட ஆட்சியர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டத்துல உங்களை தேடி உங்கள் ஊரே திட்டத்தின் கீழே மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அவர்கள் அருப்புக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அப்போ சுக்கிலநத்தம் கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்டிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு போயிருக்காங்க. பள்ளிக்கு போகும்போதே அங்க இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து விளையாட்டு உபகரணங்கள் எல்லாம் இப்படி புதர் மண்டி கிடக்குது, இது சுத்தம் செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களை வச்சு சுத்தம் செஞ்சுட்டு இருக்கோம், அது சீக்கிரமா வளர்ந்துடுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து உடனடியா இது சரி செய்யுங்க அப்படின்னு தலைமை ஆசிரியர் கிட்ட அவங்க அதிரடியா உத்தரவு விட்டுருக்காங்க. அதை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு மாணவர்களோட உட்கார்ந்து அவங்க கூட சாப்பிட்டது மட்டும் இல்லாம அங்க காலையில் என்ன கொடுத்தாங்க, அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து மீனாட்சி சுந்தரம் கிராமத்துல புதுசா கட்டப்பட்டு வரக்கூடிய அங்கன்வாடி மையத்துல மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அப்போ அங்க இருக்க குழந்தைங்களுக்கு இந்த இடத்துல அவங்க விளையாடுறதுக்கு இடம் தேவை, இந்த இடத்துல இன்னும் எல்லாம் சரியா பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. துப்புரவு பணியாளர்கள் கிட்ட கூட குப்பைகளை நீங்க பொதுமக்கள் கிட்ட இருந்து வாங்கும்போது தனித்தனியா பிரிச்சு வாங்குங்க, அப்பதான் அது உங்களுக்கு சுலபமா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இன்னும் பல இடத்துக்கு போய் மாவட்ட ஆட்சியர் அதிரடியா ஆய்வு மேற்கொண்டது அங்க இருக்கிற பலரையுமே நிகழ்ச்சியில ஆகியிருக்கு. மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.